இது உங்கள் சஞ்சய். நல்லதை பேசுவோம். ஏன் உறவுகளில் பிரச்சனை நடக்குது? உறவுகள்னா என்ன? அதை பற்றி நம்ம பேசலாம். உறவுகள், தாய் தந்தையிடம் இருப்பது உறவு, தந்தை தாயிடம் இருப்பது உறவு, கணவன் மனைவியிடம் இருப்பது உறவு, மகன் தந்தையிடம் காட்டுவது உறவு. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இதே மாதிரி உறவுகள் நிறைய இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஒரு இடையூறு ஆக தான் செய்யும். ஒரு குடும்பம்னா ஒரு இடையூறு ஏற்படும், எல்லாமே நடக்கும். இது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி நம்ம சரி பண்ணலாம், அதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு சிறு பையன் இருக்கிறான். அவனோட படிப்புகளை முடித்து அடுத்து ஒரு காலேஜுக்கு போகிறான். அப்போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால ஒரு தவறான பழக்கத்தில் ஈடுபடுறான். அந்த தவறான பழக்கம் அவனோட தந்தைக்கு போகுது. அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த தந்தை இப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்பதுக்காக இந்த ஒரு கருத்து. அடுத்த நாள் அவங்க பையனை பார்க்குறார். ஏண்டா இந்த தவறு செஞ்ச, ஏண்டா எப்படி பண்ண சொல்லி அவனை தண்டிக்கிறார். எங்கேயும் வெளில விட மாட்டுறார், அவனை எந்த இடத்துக்கும் போக விட மாட்டுறார், பல சிரமங்களை கொடுக்குறார். அதில் பாதிக்கப்படுறான். அதில் பாதிக்கப்படுறதுனால அவன் மறுபடியும் அந்த தவறு செய்ய மாட்டான்ன்றதுக்கு என்ன நிச்சயம் கிடையாது. நிச்சயம் தவறு செய்வான். ஏதோ ஒரு சூழ்நிலை அவன் தவறை செய்ய வைப்போம். அவன் அந்த மனநிலைக்கு வந்துடுவான். ஏன்னா ஏதோ தெரியாமல் பண்ண தவறுக்கு எங்கள் அப்பா இப்படி கோவப்படுறாரு, அதனால் அந்த கோவத்தை தான் அவன் பார்ப்பான்னு தவிர அவங்க அப்பா நல்லதுக்கு தான் சொல்கிறாருன்னு அவன் பார்க்க மாட்டான். சரி, அந்த தவறை செய்கிறான். அடுத்த நாள் காலை எழுந்திருக்கிறார்கள், வேலைகள் நடக்குது. அப்பொழுது மகன் தந்தை 2 பேரும் பார்க்கிறார்கள். அப்பொழுது சகஜமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி அது எல்லாத்தையும் பேசும்போது, என்னடா அப்படின்னு அவங்க அப்பா வந்து அவங்க பையன்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அப்படி கேட்கும்போது, என்னடா நம்ம அப்பா இன்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இடம் ஒரு சகஜமாக பேசுகிறாரு அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்தது. அந்த பையனும் பேசுகிறான், அவனோட விஷயங்களை சொல்கிறான், அவனோட சூழ்நிலையை சொல்கிறான். அப்படி எல்லாத்தையும் சொல்லும் போது தான் புரியுது அவனுக்கு ஏதோ ஒரு உறவுகளில் பிரச்சனை ஏற்படுது. அவனுக்கு யார் மீதும் நம்பிக்கை வரவில்லை. அவன் எல்லாரிடமும் சகஜமாக பேச வேண்டும் என்ற எண்ணம் அவன்கிட்ட இருக்கிறது. அவனுக்கு ஏற்பட்ட காதலை பற்றி தன் தந்தையிடம் சகஜமாக பேசுகிறான். தனக்கு ஒரு பெண் மீது காதல் வந்தது, தன் காதலை சொல்கிறான். அப்போது சொல்லும் போது அவள் அவமதிக்கிறார். அந்த அவமானத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும் புரியவில்லை. யார்கிட்ட சகஜமாக பேச மாட்டான். இதை வந்து தந்தையின் கவனத்திற்கு வந்தது. அதனால் அவர் என்ன முடிவு பண்ணுறாருனா, சரி நம்ம இதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி இந்த நாளை விடுறாரு. இன்னொரு நாள் வராங்க, மறுபடியும் இதை பற்றி பேசுகிறாங்க. 2 பேரும் பேசும்போது அவன் விவரத்தை பற்றி தந்தை தெளிவாக கேட்குறார். அப்பொழுது அவர் நினைத்தது போல மகன் ஏதோ ஒரு மனநிலை சரியாக இல்லை, அவன் சரியாக வேண்டும் என்ற நோக்கத்தில் அவனுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னன்னா, இது வந்து சகஜம், இந்த வயசில் எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் ஏற்படும். இது வந்து எனக்கும் ஏற்படும், என் மனைவிக்கு ஏற்பட்டது, இது போன்று எல்லாருக்கும் ஏற்படும். சரி, இது ஏற்படுதே, இதில் எப்படி கடந்து வருவோம்? அதுக்கு என்ன வழினா, இலக்கு. எல்லாருக்கும் ஒரு இலக்கு வேண்டும். காலேஜில் இருக்கோன்னா ஒரு நல்லா படித்து நல்ல மாணவனாக பேர் எடுக்க வேண்டும், அப்படி ஒரு இலக்கு வேண்டும். காலேஜை முடிச்சுட்டு நல்ல வேலையில் சேர வேண்டும், ஒரு இலக்க வேண்டும். அதை விடுத்து எல்லா விஷயங்களும் செஞ்சால் நமக்கு கிடைக்க வேண்டியது தானாக கிடைக்கும் என்று புரிய வைக்கிறார். அவனுக்கும் புரியுது. நாளைக்கு சகஜமாக போகிறான், எல்லாருக்கிட்டையும் ஃப்ரீயாக பேசுகிறான். ஆனால் அவனோட இலக்கு மாறுது. அவன் ஒரு முதல் பட்டதாரியாக வரான், ஒரு நல்ல வேலையில் சேர்றான். இப்போ அவன் நல்லா இருக்கான். இது ஒரு சின்ன கதை தான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உறவுகள் சகஜமாக இருக்க வேண்டும். எல்லாரிடமும் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த நல்லதை நாம் பார்க்க வேண்டும், நல்லதை பகிர வேண்டும். நல்லதை பார்த்தால் நிச்சயம் அதில் இருக்க தீமைகள் விலகிவிடும். புரியும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். யான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும். என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.